ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. பிகாஸ் நம்ம இந்த வீடியோல மாஸ்டர் ஆஃப் சிலபஸ் பத்தி ஃபுல்லா கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆர் ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண நினைச்சாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப உங்களுடைய டைமை சேவ் பண்ணும், கன்ஃபியூஷனை ரிமூவ் பண்ணும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இந்தியாவில் நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், பேங்க், இப்படி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது, இதை பத்தின ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த சேனல்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. பிகாஸ் லாஸ்ட்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்காக. அது லாஸ்டா இருக்கலாம், ஃபர்ஸ்ட்லயே வரலாம், இல்ல மிடில்ல கூட வரலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோல மாஸ்டர் ஆஃப் சிலபஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒய் மாஸ்டர் ஆஃப் சிலபஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? சிலபஸ் ஏன் மாஸ்டர்னு சொல்றோம்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கு. என்ன அது? என்னென்ன ப்ராப்ளம்? என்ன படிக்கணும், எவ்வளோ டெப்த்ல படிக்கணும், இது எக்ஸாமுக்கு வருமா வராதா? இந்த கன்ஃபியூஷன்ல தான் நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம், மோட்டிவேஷனை குறையுது. ஆஹா, நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனநிலை தள்ளுறோம். ஏன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம், என்ன படிக்கிறோங்கிறதும் தெரியாது. ஹாஃப் நாலேஜ் கிரியேட் ஆகி நம்ம போய் அந்த ஹாஃப் நாலேஜோட எக்ஸாம் போய் எழுத போறோம். இதுல எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒழுங்கா பண்ணலடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வருவோமே. இது எல்லாத்தையும் நீக்கிட்டு நீங்க எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஒரு வீடியோவை தான், ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவை தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் சிலபஸ் கான்செப்ட் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு மேப் மாதிரி. மேப் இல்லாம டிராவல் பண்ண முடியுமா? டிராவல் பண்ண முடியுமா? சேம் வே சிலபஸ் புரியாம சக்சஸ் வராது. டிராவல் பண்றதுக்கு மேப் எவ்வளவு இம்பார்ட்டண்டோ அதே மாதிரிதான் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கான சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸே தெரியாம நீ போய் ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியுமா? என்ன எழுதுவீங்க போயிட்டு? ஒன்றும் எழுத முடியாது. எழுதினாலும் அது ஆன்சர் 200 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் ரைட்டா இருக்கும், இது 170 கொஸ்டின் தப்பா இருக்கும். அந்த மாதிரி இது எல்லாமே எப்படி கிரியேட் ஆகுது? ஃப்ளூக்ல அடிக்கிறதுனால தான் இந்த ஒரு சீனை கிரியேட் ஆகுது. மாஸ்டர் சிலபஸ். மாஸ்டர் சிலபஸ்னா என்ன? மாஸ்டர் சிலபஸ்னா என்னடா? சிலபஸ் தாங்க மாஸ்டர். எக்ஸாம் எடுத்தாலே சிலபஸ் தான் மாஸ்டர். இட் இஸ் நாட் ஜஸ்ட் a list of topics. It is a complete structure of overview. It tells you what to study, how topics are connected, which areas are core, which are supporting. தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா சிலபஸோட பிக் பிக்சர், எக்ஸாமோட பிக் பிக்சரே சிலபஸ் தான். இந்த கிளாரிட்டி வந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த கிளாரிட்டி வந்தா பயம் போகும், ஃபியர் போகும், கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை வரும், ப்ரிப்பரேஷன் சிஸ்டமேட்டிக் ஆகும். இந்த இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும், இந்த ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ணக்கூடிய டாபிக் சிலபஸ். எக்ஸாம் ஆஃப் சிலபஸ். யூபிஎஸ்சி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும், அப்புறம் பேங்கிங் எக்ஸாமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கக்கூடிய ஒண்ணு ஆப்டிடியூட். அந்த ஆப்டிடியூட் இருந்தாதான் இது எல்லாத்துலயும் இது காமனா. ஆப்டிடியூட், இந்த லாஜிக்கல் ரீசனிங் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி 25ல இருந்து 80 கொஸ்டின் வரையும் தாராளமா அடிக்கலாம், அட்டன் பண்ணலாம், தாறுமாறா தூக்கலாம். அடுத்து
ஹவு டு ரீட் த சிலபஸ் ப்ராப்பர்லி, எப்படி இந்த சிலபஸ் எல்லாம் ப்ராப்பரா படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதை பத்தின நாலேஜ் வேணும். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் மிஸ்டேக்கை பண்றாங்க. என்ன மிஸ்டேக் பண்றாங்க? டைரக்டா புக்ஸை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன புக்குனே தெரியாது. டைரக்டா தமிழ் கண்டிப்பா வரண்டா அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து படிக்கிறது. தமிழ்ல என்னென்ன டாபிக்ஸ் வரும் அது தெரியாதுல்ல. தமிழ்ல எதை பத்தி மோஸ்டா வந்திருக்குங்கிறது தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் சிலபஸ் புக் எடுத்து படிக்காம ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா, சிலபஸை தெரிஞ்சுக்கிறது மூலியமா ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், புக்கில் கிடைக்கக்கூடிய ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்து யூடியூப் வீடியோஸ் ரேண்டமா பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிசிக்ஸ் அப்படின்னு போட்டு ரேண்டமா பிசிக்ஸை பத்தி பார்ப்பாங்க. பிசிக்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் வாய்ஸா படிச்சுக்கிட்டு வரணும். பட் கரெக்ட் அப்ரோச் என்னங்கிறத இப்ப சொல்றேன் கேளுங்க. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் சிலபஸை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, டிவைட் it into like basics, intermediate, advanced. Again, basic, intermediate, advanced. These 3 methods are important. First, you start your preparation from basic. Then பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும். ஸ்டெப் 3 என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் டு டாபிக் கனெக்ஷன். இப்போ நம்ம புக்கெல்லாம் எடுத்து படிப்போம். அந்த புக்கில் ஒரு பாடத்தை முடிச்சிருப்போம். அடுத்த பாடத்துக்கு போகும்போது இந்த டாபிக் நம்ம ஏற்கனவே அந்த பாடத்தை படிச்சிருக்கோமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாடங்கள் சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம படிக்கணும், தெளிவாக படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டாபிக் புரியலைன்னா அதோட ப்ரீவியஸ் டாபிக்ல இஷ்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் சொன்னோம் இல்லையா, அது ஒரு டாபிக் டு டாபிக் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் டாபிக்கை படிக்கிறோம், ரெண்டாவது டாபிக் வரும்போது இந்த டாபிக் புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டு வரணும். அடுத்து காமன் சிலபஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளனேஷன். மோஸ்ட் ஆஃப் சிலபஸஸ் ஹேவ் ஃபண்டமெண்டல்ஸ், கோர் கான்செப்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம் சால்விங், ரியல் வேர்ல்ட் ரிலவன்ஸ். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் கத்துக்கிறோம், அப்புறம் தானே வேர்ட்ஸு, சென்டென்ஸு, கம்யூனிகேஷன்ஸை பத்தி கத்துக்கிறோம். சேம் லாஜிக்ல தான் சிலபஸ் வேணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ், அப்புறம் பேசிக், அப்புறம் இன்டர்மீடியட், அப்புறம் அட்வான்ஸ்ட் லெவல். அடுத்து காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக். ப்ளீஸ் இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணாதான் உங்களுடைய கெரியர்ல, உங்களுடைய எக்ஸாம்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அது என்னென்ன மிஸ்டேக்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஸ்கிப் பண்றது. தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி ஈஸி ஸ்பாட்ஸ் படிக்கிறது. ஈஸியஸ்ட் டாப்பிக்கை மட்டும் நீங்க கவர் பண்ணாம இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை கவர் பண்ணணும். ஈஸியஸ்ட் டாபிக்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ்லாம் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து சிலபஸ் அப்டேட்டை செக் பண்ணாம படிக்கவே கூடாது. ஒரு எக்ஸாம் அடுத்த வருஷம் நடக்க போகுது அப்படின்னா அந்த வருஷத்துல அதுக்கான சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர், சிலபஸ் இஸ் த பாஸ், புக் இஸ் ஜஸ்ட் அ டூல். How to use this PPT effectively? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிபிடியை எப்படி யூஸ் பண்ணலாம்? நான் உங்களுக்கு இந்த பிபிடியை சென்ட் பண்றேன். எப்படின்னா, நான் என்னுடைய டிரைவ் லிங்கை உங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து
எடுத்து வச்சுக்கோங்க. கமெண்ட்ல நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த பிபிடியோட லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்து how to use this PPT effectively. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிபிடி எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், just view slides. Second, understand flow. Third, mark weakness areas. Fourth, prepare steady plan. டெய்லி 2 to 3 hours கன்சிஸ்டண்டா படிச்சாலே போதும். பட் டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும். டெய்லி 2 to 3 hours படிங்க, ஆனா டைரக்ஷன்ங்கிறது கரெக்டா இருக்கணும். தென் லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். சிலபஸ் கிளியரா இருந்தா ப்ரிப்பரேஷன் ஈஸியா இருக்கும். சக்சஸ் ஆட்டோமேட்டிவா ஃபாலோ ஆகும். டோன்ட் ஃபியர் சிலபஸ், மாஸ்டர் இட். If this video was useful, லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பவர்ஃபுல் டாபிக்ஸோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், ஸ்டடி ஸ்மார்ட், நாட் ஹார்ட். இந்த வீடியோ பிபிடியோட ஸ்பீட் ஓவர்வியூ. ஸ்பீடாக தான் போகும். இந்த பிபிடி உங்களுக்கு வேணும், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிபிடி உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான லிங்க் வந்து என்னுடைய கூகுள் டிரைவ் லிங்க் வந்து உங்களுக்காக வந்து சேரும். நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியோட சப் டாபிக்ஸ், அதாவது இந்திய அரசியலமைப்புல இருந்து கேட்கக்கூடிய சப் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட், ப்ரிலியம்பிள் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஃபியூச்சர். இதை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ், டெமோக்ரஸி, செகுலரலிசம், ஃபெடரலிசம், கான்ஸ்டிடியூஷன் ஃபியூச்சர், அப்புறம் என்ஷூரிங் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிட்டிசன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். அதாவது சுதந்திரம், பாதுகாப்பு, ஃப்ரீடம், இது மாதிரி கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் மீன்ஸ் குடிமகனோட உரிமைகள், உரிமை பாதுகாப்புகள், இதை பத்தி படிச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். Overview of fundamental rights ensure protection of individual freedoms, while fundamental duties emphasizing citizens' responsibilities, fostering harmony and discipline essential for India's democratic framework and constitutional governance. Then, directive principles of state policy. Directive principle guide state policy for social justice and economic welfare, ensuring government actions align with ideals like equality, dignity, and public welfare through non-judicial and courts. Then, structure of government, union and state. The union government featured a president, parliament, and council of ministers. State mirrors with a governor, legislature, and council of ministers, ensuring federal government governance and administrative balance. Then, judiciary and legal framework. Structure of now general science subtopics. General science ஓட subtopics பொறுத்த வரைக்கும் physics, chemistry, biology, human psychology, environmental science. Physics fundamental concept என்னென்னு பார்த்தீங்கன்னா fundamental concept of mechanics, thermodynamics, optics, and electromechanism. Focus on laws of motion, energy, light behavior, electricity, and magnetism essential for computer exam mastery. Chemistry fundamentals. Basic atomic structure, periodic table trends, chemical bonding, molecular components, acid base,
and chemical reactions from the core concept essential for mastering chemistry fundamentals in Indian competitive exams. Then biology and human psychology. Focus on cell structure, human organ systems, nutrition, disease, and reproductive health. Emphasize psychology concepts, biological processes, and recent scientific advancements relevant to competitive exams. Then, environmental science. Focus on ecosystems, biodiversity, pollution control, natural resources management, sustainable development, climate change impacts, environmental policies, and conservation efforts vital and Indian competitive exams. Then, English language and comprehension, grammar and vocabulary, reading comprehension, sentence rearrangement and error detection. First, grammar and vocabulary பொறுத்த வரைக்கும் focus on comprehensive grammar rules and extensive vocabulary building, including tense usage, sentence structure, word meaning, synonyms, antonyms, and idiomatic expression for enhanced comprehension and accuracy. Then, reading comprehension. Focus on understanding main ideas, under, identify supporting details, interpreting inference, and analyzing the author's tone and purpose to enhance critical reading and comprehension skill effectively. Sentence rearrangement and error detection. This is the one of the subtopic of English language. Focus on identifying logical sentence order and common grammatical errors. Practice rearranging sentence spots for coherence and detecting errors in subject verb agreement, tenses, and punctuation to enhance comprehension skill. அடுத்த ஸ்லைட் போயிடலாம். Comparison of overlapping subjects, SSC with banking. Key difference and similarities explained. Comparison item A. Quantitative aptitude. Both SSC and banking exam cover quantitative aptitude, focusing on arithmetic, algebra, and data interpretation, but banking emphasizes speed and accuracy in calculating percentage in interest-related problems more extensively. Quantitative aptitude பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சிலையும் பேங்கிங்லையும் சேமா என்னென்ன கவர் ஆகுதுன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபோக்கஸிங் ஆன் arithmetic, algebra and data interpretation. பட் பேங்கிங் எக்ஸாமை பொறுத்தவரையும் ஸ்பீட், அக்யூரசி அண்ட் கால்குலேட்டிங் percentages and interest related problems more extensively. Then reasoning, general intelligence. Both SSC and banking exams emphasize logical reasoning, but SSC includes more puzzles, seating arrangement, while banking focus on data interpretation, analytical reasoning. இங்க வந்து எஸ்எஸ்சியும் பேங்கிங் எக்ஸாம்லையும் லாஜிக்கல் ரீசனிங் சேம், பட் எஸ்எஸ்சியில் வந்து மோர் பசல்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் பேங்கில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரடேஷன் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங்ஸ் ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதுதான் எஸ்எஸ்சிலையும் பேங்கிங்கில் உள்ள காமன். அண்ட் கம்பேரிசன் பி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். Both SSC and banking exams emphasize grammar, vocabulary, comprehension, and verbal ability with banking focus more on reasoning-based English and SSC on straightforward language English. SSC and banking examல பொறுத்த வரைக்கும் grammar, vocabulary, comprehension, verbal ability எல்லாம் காமன். அதோட பேங்கிங்கை பொறுத்த வரையும் இது எப்படி படிக்கணும்னா ரீசனிங் ரிலேட்டடான இங்கிலீஷ், ஆனா எஸ்எஸ்சியில் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டடான இங்கிலீஷ். அடுத்து காமனாக இருக்கக்கூடியது ஜென்ரல் அவேர்னஸ். எஸ்எஸ்சி எம்பசைசஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜென்ரல் நாலேஜ். அதே நேரத்தில் பேங்கிங்கில் வந்து
ஃபோக்கஸ் மோர் ஆன் ஃபினான்சியல், நிதி சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு, அப்புறம் எகனாமிக் பொருளாதார updates, both regular reading of newspaper and static GK. அடுத்த slide, exam pattern difference, question types and difficulty levels. SSC exam feature diverse objective questions with moderate and difficulty, while banking exam emphasizes reasoning and numerical ability, often with higher complexity and time constraint. SSC exam பொறுத்த வரையும் கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட் லெவல்ல இருந்து டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கும். ஆனா பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் அது சால்வ் பண்ணக்கூடிய டைம்ஸ், உங்களுடைய ஹையர் காம்ப்ளெக்சிட்டி, இதுதான் வந்து மெயின். ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த ஒரு எக்ஸாம்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். டைம் அலாட்மெண்ட் அண்ட் செக்ஷன் வெயிட்டேஜ். SSC exam allocate more time to general intelligence, while banking emphasizes reasoning and quantitative ability equally. Section weightage varies, impacting time management strategy for candidates. SSCலையும் பேங்கிங்கை விட SSCல வந்து மோர் டைம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்காக அலோகேட் பண்றாங்க. இது வந்து எப்படி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். பட் செக்ஷன் வெயிட்டேஜ், கேண்டிடேட் ஸ்கில், அவங்களுடைய நாலேஜ், இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னை நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்கோரை தீர்மானிக்கும். தென் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரோட் மேப். நம்மளுடைய சேனல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ரோட் மேப்பாக கிரியேட் பண்ணி. ஃபர்ஸ்ட், செட்டிங் ரியலிஸ்டிக் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் வித் லாங் டேர்ம் பிளானிங், daily and weekly study targets. Short-term planning focuses on immediate tasks and quick wins, while long-term planning builds sustained progress, balancing path, ensure realistic goals, and effective preparation for competitive exam. உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று அதை நம்மளால ஈஸியாக முடிக்கும், அதை நம்ம அதே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் த ஷார்ட் டேர்ம் கோல். அண்ட் லாங் டேர்ம் கோல், improve the important topic, gain more knowledge about various topics. Balancing paths, short term and long term balancing. Then daily and weekly study targets. Breaking down syllabus into daily and weekly targets ensure consistent progress, helps manage workload efficiently, and boost motivation by achieving small realistic milestone regularly. நீங்க எப்போ வந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இதுக்குன்னு ஒரு 2 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு டைம் ஒதுக்கி படிக்க டைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் டார்கெட், செட் யுவர் டார்கெட் அண்ட் அச்சீவ் யுவர் டார்கெட். நெக்ஸ்ட், ஸ்டடி டெக்னிக்ஸ் அண்ட் ரிசோர்சஸ். NCERTs and standard reference. NCERTs from the exam foundation offering clear concepts, supplement with standard reference, books for depth and advanced practice, ensuring comprehensive understanding and better exam readiness. NCERT book and standard. NCERT புக்லையும் நிலையான அதுக்குன்னு இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபவுண்டேஷன் அண்ட் கிளியர் கான்செப்ட், ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு சப்டாபிக்லையும் மோர் எக்ஸாம்பிளோட, மோர் டீடைல்ஸோட உங்களுக்கான ஸ்டடி ரிசர்ச் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் மாக் டெஸ்ட். Leveraging online platform offers diverse study materials and interactive learning, while regular mock tests enhance time management, identify weakness, and fill the exam contents effectively. ஆன்லைன்ல நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நிறைய பிளாட்ஃபார்ம்ல ரிசோர்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய மாக் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்களே, அதை அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணி உங்களை நீங்க எதுல வெயிட்டா இருக்கீங்க, எதுல வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கீங்கிறத கண்டுபிடிங்க. உங்களுக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க் டெஸ்ட்
லிங்க்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீட் மாக் டெஸ்ட் லிங்க். Time management and revision balance. Effective time management balances steady session and breaks, while structured revision plans, reinforcement learning, ensuring consistent programs, and improve retention for Indian competitive exams. நீங்க கண்டிப்பா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணி இந்த டயத்துக்குள்ள ஒரு 20 கொஸ்டின் இந்த டயத்துக்கு ஒரு 20 கொஸ்டின் முடிக்கிற மாதிரி நீங்க ஒரு கோல் செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ண உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து மோட்டிவேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. டீலிங் வித் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். மேனேஜிங் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் involves regular breaks, positive self-talk, and mindfulness. Consistent preparation builds confidence, reducing anxiety, and promoting focus during the competitive exam period. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ண கத்துங்க. அதே நேரத்துல உங்களுக்கு நீங்களே வந்து பாசிட்டிவ் டாக்ஸ், நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையை வச்சு நீங்க படிங்க. ஃபுல்லா மைண்ட்ஃபுல்னஸா இருந்து படிங்க. கன்சிஸ்டண்டா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண உங்களுடைய எக்ஸாமுக்கான ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது சுத்தமா உங்கள்ட்ட இருந்து விளையும். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாமை நீங்க அட்டன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஜாபுக்கு நீங்க போவீங்க. அடுத்து பில்டிங் டிசிப்ளின் அண்ட் ரெகுலாரிட்டி. எஸ்டாப்ளிஷ் கிளியர் routines, set achievable daily goals, and track progress consistently to build disciplines, regular practice, reinforcement habits, enhancing motivation and sustainability, long-term exam preparation commitment. உங்களுக்குன்னு ஒரு தெளிவான பிளான் வச்சுக்கோங்க. கோல் வச்சு அதை டெய்லி ட்ராக் பண்ணிட்டு வாங்க. எப்படி எப்படி வந்திருக்கோம் என்னங்கிறத பாருங்க, ரிவிஷன் பண்ணி பாருங்க. இதன் மூலியமா நீங்க வந்து உங்களுடைய டிசிப்ளின் அண்ட் ரெகுலாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து செலிப்ரேட்டிங் ஸ்மால் வின்ஸ். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு இப்ப நீங்க ஒரு செட் கோல் செட் பண்றீங்க. இந்த டாபிக் ஒரு கோல் இருக்கு, இந்த டாபிக் வந்து நீங்க முடிக்கணும். அதை வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க, செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டோம் அந்த மாதிரி. இப்படி பண்ண நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் ஆகும். படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஆர்வம்ங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்து கன்க்ளூஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட், key takeaways and motivational insights. Recap master syllabus highlights. First, key takeaways for each exam. Strong foundational concept and current updates and crucial. Focusing on exam-specific patterns and enhance efficiency. Consistent practice and time management significantly improve performance across all Indian exams. நம்ம எல்லா இந்தியன் எக்ஸாம்ஸையும் பார்த்தோம், அதுக்கான பேட்டர்ன் என்னங்கிற பார்த்தோம், இன்டர்வியூ ஸ்டேஜஸ் என்னங்கிற பார்த்தோம், என்னென்ன எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருதுங்கிறத பார்த்தோம், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறது, இது மாதிரி சக்ஸஸ் கொண்டு வர்றது, இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து ஃபைனல் வேர்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட், embrace the power of preparation. Preparation fuels confidence and unlocks potential, turning challenges into opportunities. Embrace discipline, study to master concept, stay motivated, and confidently achieve success in Indian competitive exam. Be confident. Second one, stay focused on confidence. Focus on your goals, set your goals, achieve your goals. Then third one, invite viewers to like, share, and subscribe. Thank you for watching. If you found this helpful, please like, share, and subscribe to stay updated and motivated on your journey to success in Indian competitive exams 2025. This is the end of 2025 and coming year 2026. All the best. Thank you, guys. The speaker name is Vinod. Please subscribe my channel.